சாமந்தி செடி நான் காமிக்கிறேன். இலையெல்லாம் பெருசாகணும், எந்த எரு போட்டால் பெருசாகும் இலையெல்லாம். செடி நல்லா ஹெல்த்தியாக வளரும்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இது பாருங்கள், நான் இது போல் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து டேபிள் ரோஸ் எல்லாம் வளர்க்கும்போது நிறைய பெரிய செடியெல்லாம் வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி செடிங்கெல்லாம் சின்ன கட்டிங் சேர்த்து இந்த மாதிரி டேபிள் ரோஸு, இந்த நித்திய கல்யாணி இது போலெல்லாம் வச்சு நம்ம அழகு பார்க்கலாம். ஏன்னா எல்லாம் பூவும் பூத்து ஒரே தொட்டிலே இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இது போல் வச்சுருக்கேன். ரெட் கலர் டேபிள் ரோஸ் பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்கு. வேறு தொட்டிலெல்லாம் கூட வச்சுருக்கிறேன். இந்த கலர் ரெட் கலர் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரே ஒரு கிளையை நீங்கள் ஃபுல்லாக சின்ன சின்ன கட்டிங்ஸ் பண்ணிவிட்டு தொட்டி ஃபுல்லாக வச்சுட்டிங்கன்னா 1 வீக்லேயே ஃபுல்லாக வேர் பிடிச்சி நிறைய பூ பூத்துரும். நீங்கள் அது போல் கூட வச்சுக்கலாம். டேபிள் ரோஸ் சீக்கிரமாக வளரணும், பூக்கள் அதிகமாக பார்க்கணுன்னா. இந்த செடி பாருங்கள், இந்த செடி வந்து காய்கறி வேஸ்ட்டெல்லாம் மண் கலந்து காய்கறி வேஸ்ட்டெல்லாம் போட்டு கஞ்சி தண்ணி கொடுத்த பிளான்ட் இது. அந்த சாமந்தி செடி தான் இது. இந்த சாமந்தி செடி பாருங்கள், எதுக்கு இது நான் கொண்டு வந்தேன்னா எரு கொடுக்கலான்னு சொல்லிட்டு. இப்போ இந்த லீஃப்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா பெருசாக இருக்குது, சின்ன சின்ன இலையாக இருக்குது. அதனால நல்லா கொஞ்சம் ஹெல்த்தெல்லாம் கம்மியாக இருக்குது இந்த பிளான்ட்டுக்கு. அதனால தான் நான் வந்து பாருங்கள் பழைய இலையெல்லாம் கிள்ளிட்டு நம்ம எரு போடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த ட்ரை லீஃபெல்லாம் காஞ்சி போன இலை எல்லாமே க்ளீன் பண்ணிடணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கொஞ்சம் மரமாட்டம் இப்படி போயிடுச்சு, கீழெல்லாம் இலையெல்லாம் இங்கெல்லாம் இல்லை ஸ்டெம்மில் அப்படின்னா நீங்கள் கட்டிங்ஸ் பண்ணிவிட்டு இங்கே வச்சிடலாம். அப்போ இந்த இடத்துலலாம் இலை வரும், அதாவது பிரான்ச்சஸ் எழும்பி வரும். இந்த ஸ்டெம்முலேயே பிரான்ச்சஸ் வரும், கீழேருந்து சீக்கிரமாக எழும்பி வரும். சப்போஸ் உங்களுக்கு செடி அது போல் வளர்க்க பிடிக்கல நான் சொல்கிறேன். நான் இந்த பிளான்ட் அப்படியே தான் வச்சுருக்கிறேன். சில பக்கம் வந்து இப்போ நம்ம இது போல் வளர்க்குறோம் ஹைட்டாக, ஒரு பக்கம் இப்படி இருக்கணும், ஒரு பக்கம் ஹைட்டாக இருக்கணும். அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பிரான்ச்சஸ் கீழே இங்கே வச்சிடணும். அப்போ வந்து மேலே ஹைட்டாக இருக்கும், கீழே கொஞ்சம் சின்னதாக இருக்கும். செடி பார்க்க ரொம்ப மாடலாக இருக்கும். பூ பூக்கிற சமயத்தில் அந்த மாதிரி நல்லாயிருக்கும். ஏன்னா தொட்டிக்கிட்ட பூ இருந்தால் நல்லாயிருக்கும், அதுக்கு சொல்கிறேன் நான். மேல் பாகத்தில் கூட ஸ்டெம்மில் வந்து மொட்டு வந்து பூ பூக்கும். நீங்கள் அது போல் வளர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம வந்து அதுக்கு தான் சொல்கிறது, ஃபஸ்ட்டு வந்து எல்லோ கலர் சாமந்தி நீங்கள் வளர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வேறு செடி வளர்க்கணும். ஏன்னா எல்லோ கலர் செடி வந்து சாமந்தி செடி நல்லா வளரும், நாட்டு சாமந்தி. அதை வச்சுக்கிட்டு அந்த செடி வச்சுக்கிட்டு தான் நீங்கள் கற்றுக்கணும். அது போலலாம் மாடலாக வளர்க்கணுன்னா. இந்த மண் வந்து மண் கலந்தது தான் பாருங்கள். கொஞ்சம் எரு நம்ம கொடுக்கணும். இந்த செடியில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, நான் எதுவும் கொடுக்கல. அதுக்கு தான் சரி இன்றைக்கி இந்த செடிக்கு நான் போடுறேன்னு சொல்லிட்டு வீடியோ பண்ணுறேன். இப்போ நல்லா கலந்துடணும். எப்போவுமே வந்து சாயிலுக்குள்ளே கொஞ்சம் அப்பப்போ நம்ம எரு வைக்கணும். எந்த எரு வைக்கிறதுனா வெஜிடபிள் கம்போஸ்ட் இருந்தால் கொஞ்சம் போடலாம். நம்ம வெஜிடபிள் கம்போஸ்ட்டு போட்டுட்டு கூட நீங்கள் அப்பப்போ நடுவில் வந்து வெஜிடபிள் கம்போஸ்ட்டே போடாமல் கொஞ்சம் இது போலையும் நீங்கள் கொடுக்கலாம் பிளான்ட்டுக்கு, அப்போ தான் நல்லது. பாருங்கள், இது வந்து மஞ்சத்தூள் பாருங்கள், மஞ்சத்தூள் பாருங்கள். இது வந்து பச்சரிசி மாவு, புழுங்கலரிசி மாவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. இல்லை முறுக்கு மாவு, உளுத்தம்பருப்பு சேர்ந்து அப்படியெல்லாம் இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து மாவெல்லாம் கூட, தோசை மாவெல்லாம் கூட போடலான்னு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் தோசை மாவு கிரைண்டரில் இட்லி மாவெல்லாம் அரைச்சிங்கன்னா அது தண்ணியில் கலந்து குடிப்பீங்க. சப்போஸ் அதே மாவு பவுட்ரு பண்ண முடியல என்னாலன்னா நீங்கள் அந்த மாவை எடுத்து காய வச்சுட்டு கூட பவுடராக கொடுக்கலாம். அது போல் நான் சொல்கிறேன். ஆனால் இது வந்து நான் பவுடராக தான் வச்சுருக்கிறேன், அதனால போடுறேன். பாருங்கள், இது மஞ்சத்தூள் எதுக்கு நம்ம சேர்க்குறோன்னு, பிளான்ட்டுக்கு வந்து ஃபங்கஸ் வராமல் இருக்கும். இப்போ நம்ம என்ன மாவெல்லாம் உள்ளே போடுறோம், அதுக்காக. பாருங்கள், மஞ்சத்தூள் சேர்த்து அரிசி மாவு சேர்க்கும்போது ரொம்ப நல்லா ஃபாஸ்ட்டாக வளரும். நான் வந்து 2 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன், சின்ன ஸ்பூன் தான் இது. அதுக்காக நம்ம எல்லா பாகமும் போகிற மாதிரி இது போல் நீங்கள் கலந்துக்கணும். இது போல். ஏன்னா கொஞ்சம் சின்ன தொட்டியில் தான், சின்ன கப்பில் தான் கொஞ்சமாக தான் மண் இருக்குது மேல் பாகத்தில். அதனால் நல்லா கொஞ்சம் கலந்துட்டு நம்ம விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கீழெல்லாம் இறங்கி போகும். ஏன்னா நம்ம ரொம்ப ஆழமாகவும் தோண்டக்கூடாது சாமந்தி செடியில். செடிக்கு பாதிப்பு அது போலலாம் நீங்கள் ரொம்ப ஆழமாக தோண்டினீங்கன்னா அதுக்கு சொல்கிறேன் நான். பாருங்கள், நல்லா எடுத்துகிட்டேன், லூஸ் பண்ணிட்டேன் சைடெலாம். இது போல் நல்லா லூஸ் பண்ணிவிட்டு
மேல் பாகத்தில் நீங்கள் வந்து பழைய மண் போடணும். நீங்கள் பாருங்க, பழைய மண் போட்டால் தான் நல்லது. அதாவது பழைய மண்ணுன்னா செம்மண், மணல் அப்படி அது மாதிரிலாம், இல்லை பூமி மண் இருந்தால் போட்டுக்கலாம். நீங்கள் இப்போ நான் இது போல் கொடுத்துட்டேன். ஒரு 5 டேஸோ இல்லை 1 வீக் கழித்து கஞ்சி தண்ணியில் கலந்து நான் கொடுத்துருவேன். ஆனால் அந்த கஞ்சி தண்ணி கொடுக்கும்போது வேப்ப இலை விழுது கலந்து ஊற்றிடுவேன் செடிக்கு. இல்லைன்னா தனியாக கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இன்றைக்கி கஞ்சி தண்ணி கலந்து தண்ணியில் ஊற்றிட்டிங்கன்னா மறுநாள் கூட நீங்கள் வேப்பலை தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டோ இல்லை தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு கூட வேப்பலை அந்த தண்ணி கூட நீங்கள் சாயிலுக்குள்ளே ஊற்றலாம். அது எதுக்குன்னா நோய் வராமல் இருக்கும். சாயிலுக்குள்ளேயும் பூச்செல்லாம் வரும், ஃபங்கஸ் வராமல் இருக்கும், பிளான்ட்டு நல்லா வளரும் ஹெல்த்தியாக. அது போலலாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா. அப்புறம் எல்லோ கலர் இருந்தால் கூட உங்களுக்கு இலையெல்லாம் எடுத்துடணும், நல்லா க்ளீனாக வச்சிடணும், அப்புறம் எரு கொடுக்கணும். இது போல் எல்லோ கலரில் இருந்தால் கூட நீங்கள் லீஃபெல்லாம் எடுத்துடணும். இந்த எனர்ஜியெல்லாம் இந்த இலைக்கும் போகும். அதுக்கு சொல்கிறேன் நான். செடிக்கு கம்மியாகிடும், எருவெல்லாம் நம்ம கொடுத்தா கூட பயன் இல்லாமல் போயிடும். அதுக்காக சொல்கிறேன் நான். இது போலலாம் நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது போல் சாயிலுக்குள்ளே கொடுத்துட்டு நம்ம தண்ணி ஊற்றணும். பாருங்கள், இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றலாம். இப்போ மழை வந்திருக்கு, அதனால் நீங்கள் வந்து நான் வந்து பவுட்ராக தான் மழை வந்ததுனால நான் கொடுக்குறேன். ஏன்னா மழை இருக்கிறப்ப நீங்கள் லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கக்கூடாது. இது போல் வந்து சாமந்தி செடிக்கு பவுட்ரு ஃபார்மில் தான் கொடுக்கணும் நீங்கள் பிளான்ட்டுக்கு. ஏன்னா நம்ம தண்ணி கலந்து அதிகமாக ஊற்றிட்டோம்னா இன்னும் செடிக்கு பாதிப்பாகிடும். ஏன்னா சாமந்தி செடிக்கு பொதுவாகவே தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது. அதுக்கு சொல்கிறேன் நான். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.